அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, யாருக்கு மறுபிறவி கிடைக்காது, அதை காட்டும் முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்திலும் ஆன்மீகத்திலும் இந்து தர்மத்திலும் முக்தி அல்லது மோட்சம் அடைவதற்கான ஒரு ஆன்மாவின் இறுதி இலக்கு, ஒருவருக்கு இதுவே கடைசி பிறவி, இதற்கு பின் பிறப்பு சுழற்சி இல்லை என்பதை உணர்த்தும் 5 ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் உளவியல் அறிகுறிகள் இருக்கின்றன என கூறுகிறது ஆன்மீக சாஸ்திரங்கள், இதிகாசங்கள். முக்கியமாக துரோகங்களை மன்னிக்கும் பக்குவம். உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தாலோ அல்லது அசிங்கப்படுத்தினாலோ பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றவே தோன்றாது. அவங்க கர்மா அவங்களை பார்த்துக்கொள்ளும் என்று கடந்து போவீர்கள். இந்த மன்னிக்கும் குணம் உங்கள் கர்ம வினை கணக்குகளை முடித்து கொடுக்கிறது. கணக்கு தீர்ந்தால் மட்டுமே மறுபிறவி என்பது இல்லை. ஆகவே எவன் ஒருவன் பகை மற்றும் எந்த ஒரு சூழலில் நமக்கு கெட்டது செய்கிறானோ அவன் இதுதான் செய்வான், அவனை ஆண்டவன் பார்த்து கொள்வான், நாம் ஏன் அவனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றி அவன் மறுபடியும் நம்மிடம் பேசினாலும் நன்றாக இருக்கிறேன் என கூறி அவரை வழி அனுப்பும் விதம் உங்களுக்கு தோன்றிவிட்டால் அவ்வளவுதான். நீங்கள் மறுபிறவி என்பது உங்களுக்கு கிடைக்காது. சொர்க்கலோகத்தில் பதவி கிடைக்கும். அடுத்ததாக, உலக விஷயங்கள், வெட்டி அரட்டைகள், பாட்சிகள் மீது உங்களுக்கு இருந்த ஆர்வம் குறைந்துவிடும். அதே நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களோடு நீங்களே உரையாடத் தொடங்கிவிட்டால் உங்கள் ஆன்மா உலக மாயைகளிலிருந்து விடுபடத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தமாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு அமைதியுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத சிந்தனை, கடன் பிரச்சனை, ஆடம்பர செலவுகள், முக்கியமாக நான் அங்கு சென்றால் எனக்கு புதிய புடவை வேண்டும், புதிய நகைகள் வேண்டும், புதிய ஆடைகள் வேண்டும், கார் வேண்டும், புதிய வீடு, பங்களா வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள்தான் சொர்க்கத்தின் பாதுகாவலனாக மாறப்போகிறீர்கள். உங்களுக்கு பூலோகத்தில் இடம் கிடையாது, உங்களுக்கு சொர்க்கத்தில்தான் இடம். ஆகையே உங்களுக்கு மறுபிறவி என்பது இருக்காது. வாழ்க்கையில் மிக பெரிய இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும், மிக பெரிய இறப்பு அல்லது துன்பம் வரும்போதும் உடைந்து போகாமலும் இருப்பீர்கள். இதனை வைத்து தெரிந்து கொள்ளலாம், எதுவும் நிலையற்றது, எதுவும் நாம் இந்த உலகத்தில் நிலையற்றது தான். ஆகவே இறைவனிடம் ஒரு நாள் அனைவரும் சென்றாகத்தான் வேண்டும். இந்த சந்தோஷமும் நிலையானதல்ல, இந்த துன்பமும் நிலையானதல்ல, அனைவருக்கும் ஏற்படும் ஒரு சிறிய நிகழ்வுதான் என நினைக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு தோன்றி விடுகிறதோ அதுவே உங்களை அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்க பாதுகாக்கும். எதையும் சமமாக இருக்கும் மனப்பக்குவம், சமநிலை வந்துவிட்டால் நீங்கள் உலக பந்தங்களை அறுத்து விட்டீர்கள் என்று பொருள். இந்த பக்குவமே பிறவா நிலையின் முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அசைக்க முடியாத சகிப்புத்தன்மைதான் இந்த அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்க உங்களுக்கு மாபெரும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும், மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது துன்பம் வந்து உடைந்து போகாமலும் இருப்பீர்கள். எதையுமே சமமாக இருக்கும் மனப்பக்குவம், சமநிலை வந்துவிட்டால் நீங்கள் உலக பந்தங்களை அறுத்து விட்டீர்கள் என்று பொருள். இந்த பக்குவமே பிறவா நிலையின் முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக புது கார் வாங்க வேண்டும், பெரிய பங்களா கட்ட வேண்டும், பெரிய ஆள் ஆகணும் என்கின்ற லௌகீக ஆசைகள் உங்களுக்குள் தானாகவே செத்து தொலைந்து விடும். முக்கியமாக இது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இருக்க இடம், உடுக்க உடை, உண்பதற்கு உணவு இருந்தால் மட்டுமே போதும். தேவையில்லாத பேராசைகள் நமக்கு வேண்டாம். முக்கியமாக பேராசை இல்லாத அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே கொண்ட எளிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும். ஆசைகள் குறைந்து
எதிலும் பற்று வைக்காத மனநிலை ஏற்படும். அதுவே உங்களுக்கு இறைவனுடைய நேரடியான தொடர்பை ஏற்படுத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. குறிப்பாக தேவையில்லாத எந்த ஒரு பற்றும் உங்களுக்கு ஏற்படாது. குறிப்பாக மனிதர்களை விட செடிக்கொடிகள், பறவைகள், விலங்குகள் மீது உங்களுக்குள் ஒரு பேரன்பு சுரக்கும். ஒரு எறும்பை கூட மிதிக்க தோன்றாத அளவிற்கு ஜீவகாருண்யம் உங்களுக்குள் பிறக்கும். எல்லாவற்றிலும் இறைவனை காணும் இந்த உயர்ந்த நிலை உங்களுடைய ஆன்மா தூய்மையடைந்து பிரபஞ்சத்தோடு கலக்க தயாராகிவிட்டதை உணர்த்தும் மாபெரும் அறிகுறியாக இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த எல்லாம் உங்களுக்கு தோன்றிவிட்டால் உங்களுக்குத்தான் அந்த மறுபிறவி என்பதே கிடையாது. தர்மத்திலும் ஆன்மீகத்திலும் முக்தி அல்லது மோட்சம் அடைவது ஒரு ஆன்மீகத்தின் இறுதி இலக்கு. ஒருவருக்கு இதுவே கடைசி பிறவி, இதற்கு பின் பிறப்பு சுழற்சி இல்லை என்பதை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றிவிட்டால் முக்கியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக உங்களிடையே நான் கூறும் இந்த 5 குணங்கள் இருக்கிறதா என பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். துரோகங்களை மன்னிக்கும் பக்குவம். கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக அசைக்க முடியாத சகிப்புத்தன்மை உங்களிடையே இருக்கிறதா? தேவைகளின் முடிவு, அதாவது தேடல்களில் முடிவு, அதாவது பண தேடல்களின் முடிவு இருக்கிறதா? பிரபஞ்சத்தோடு ஒன்றி போதல் இருக்கிறதா என்பதை உங்கள் மனதில் தெரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் உங்களிடையே இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு முடிந்து விட்டது என அர்த்தமாகும். உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தாலோ அல்லது அசிங்கப்படுத்தினாலோ பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றவே தோன்றாது. அவங்க கர்மா அவர்களை பார்த்து கொள்ளும் என்று கடந்து போவீர்கள். இந்த மன்னிக்கும் குணம் உங்கள் கர்ம வினையை கணக்கை முக்கியமாக முடித்து கொண்டு விடுகிறது. கணக்கு தீர்ந்தால் மறுபிறவி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடைபெற வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.